வணக்கம். இந்த வீடியோல சொரிமுத்து ஐயனார் கோவில் எப்படி அத்துவான காட்டுக்குள்ள தாமிரபரணி தண்ணி ஓடுற கரையில நிக்குதோ அதே மாதிரி திருநெல்வேலி ராதாபுரத்துக்கு பக்கத்துல நல்ல சரியான காட்டுக்குள்ள நம்பியாத்தன் கரை மேல இருக்கிற சித்தூர் தென்கரை மகாராஜாவுடைய கோயிலை பத்தி பார்ப்போம் வாங்க. திருநெல்வேலி தூத்துக்குடியில சாஸ்தாவுக்கு எக்கச்சக்கமா கோயில்கள் இருக்கு. அதுலயும் பெரிய பெரிய புகழ்பெற்ற கோயில்களா பூலுடையார் சாஸ்தா கோவில், சொரிமுத்து ஐயனார் சாஸ்தா கோவில், கற்குவேல் ஐயனார் சாஸ்தா கோயில், இப்படி எத்தனையோ கோயில்கள் இருந்தாலும் இந்த எல்லா கோயில்லையும் சாஸ்தாவுக்கு தேர் கிடையாது. இந்த சித்தூர் தென்கரை மகாராஜா கோயில்ல மட்டும்தான் தெக்கத்தி பக்கத்திலேயே சாஸ்தாவுக்கு கோயில்ல தேர் இருக்குது. இங்க விட்டுட்டா சிவகங்கை சீமை சிங்கமுனரி சேவுக பெருமாள் ஐயனார் சாஸ்தா கோயில்ல தான் தேர் மேல சாஸ்தாவை பார்க்க முடியும். அதுபோக மாடசாமிகள்லயே மொரட்டு மாடசாமி, மாட்டு தலையோட நிக்கிற தலவாய் மாடசாமி சிவபெருமான் கிட்ட வரத்தை வாங்கிக்கிட்டு பூலோகத்துல சாஸ்தாவுக்கு துணையா நிக்க வராரு. அப்படி வந்தவர் எத்தனையோ சாஸ்தா கோவில்கள் இருந்தாலும் தென்கரை மகாராஜா சாஸ்தாவுக்கு தான் நான் மந்திரியா நிப்பேன்னு இந்த கோயில நின்றுருக்காரு. இது எல்லாத்துக்கும் மேல இங்க இருக்கிற சாஸ்தா வித்தியாசமான ஒரு ஆயுதத்தை வச்சிருக்கிறாரு. அது என்ன ஆயுதம்னா கத்தியோ சூரியோ வள்ளையமோ அருவாளோ இவர் ஆயுதமா வச்சிருக்கல. அட இதெல்லாம் இல்லைன்னா கூட பரவாயில்ல, சாஸ்தா சாந்த சொரூபமா எப்பவுமே கையில பூச்செண்டு தாங்கி செண்டாயுதத்தோடு சிரிச்ச முகமா உட்கார்ந்துருப்பாருல, அந்த பூச்செண்டு கூட இந்த கோயில் சாஸ்தா கிட்ட இல்ல. ஆனா முருகப்பெருமான் போல கையில வேலாயுதத்தை வச்சிருக்காரு இந்த சாஸ்தா. இது என்ன புதுசா இருக்குது? இதுக்கு முன்னால நம்ம போட்ட வீடியோல கற்குவேல் ஐயனார் சாஸ்தா கையில வேல் எங்கேயாவது இருக்குதான்னு தேடி தேடி பார்த்தோம். ஆனா கற்குவேல்னு பேர்ல மட்டும்தான் வேல் இருக்குது, அவருக்கு ஆயுதம் வேல் இல்லைன்னு சொன்னோம். இங்க என்னன்னா தென்கரை மகாராஜா வேலாயுதத்தோட உட்கார்ந்துருக்காரு. இவர் கையில வேல் எப்படி வந்துச்சு அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்புறம் இன்னொரு விஷயம் பொதுவா சொல்லுவாங்க, உங்களுக்கு யாராவது ஐயங்கார் வீடுகள்ல கூட படிக்கிற இல்ல கூட வேலை பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்கன்னா அவங்க கிட்ட போய் அவங்களுடைய குலசாமி யாருன்னு கேட்டு பாருங்க. அவங்க சொல்ற குலசாமிகள் எல்லாம் நமக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். குலசாமி யாருன்னு கேட்டா பெருமாள்னு சொல்லுவாங்க, சிவபெருமான்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா அம்மன், முருகன், பிள்ளையார்னு கூட சொல்லுவாங்க. இதெல்லாம் கேட்கற நமக்கு என்னங்க இப்படி சொல்றீங்க, நீங்க சொல்ற சாமி எல்லாம் மெயின் சாமிங்க, நாங்களும் தான் நீங்க சொல்ற எல்லா சாமியும் கும்பிடுவோம் இல்லைங்கள. ஆனா இந்த சாமிங்க எல்லாம் குலசாமிங்க லிஸ்ட்லயே வரமாட்டாங்களே. உங்க பூர்வீக ஊர் எது, அங்க இருக்கிற உங்க குலசாமி எது, உங்க சாஸ்தா யாருன்னு கேட்டா எப்பா பிராமணாளுக்கு குலதெய்வம்லாம் கிடையாது, எங்களுக்கும் நீங்க கும்பிடுற கிராமத்து சாமிகளுக்கும் எந்த தொடர்பும் கிடையாதுன்னு பல பேர் சொல்லுவாங்க. ஆனா ரொம்ப சில பேர் மட்டும்தான் என்னதான் ஐயரா இருந்தாலும் எந்த ஊர்ல அவங்க சாஸ்தா ஜம்முன்னு உட்கார்ந்துருப்பாருன்னு தெரிஞ்சு வச்சிருப்பாங்க. ஆனா இதுல ஒரு சோகம் என்னன்னா, அப்படி குலதெய்வ சாஸ்தா எங்க இருக்காருன்னு தெரிஞ்சா கூட வெகு சில ஐயமார் மட்டும்தான் குலதெய்வ கோயில்ல தொடர்ச்சியா கும்பிடுறாங்க. சரி, பொழப்ப தேடி பல ஊர் போய் செட்டில் ஆயிருப்பாங்க, குலசாமிய நம்மளை போல தேடி கும்பிட முடியாம போயிருக்கும்னு நினைச்சுக்கிட்டாலும் வீட்டுல பிறக்கிற வாரிசுகளுக்கு தலை மொட்டை எங்கேயா போடணும்? குலசாமி கோயில்ல தானே போடணும். தமிழ்நாட்டுல மதுரையில இருந்து, தஞ்சாவூர்ல இருந்து, கோயம்புத்தூர்ல இருந்து, இப்படி பல ஊர்கள்ல இருந்து எங்க குலசாமி திருப்பதி வெங்கடாச்சலபதினு சொல்லி ஆந்திராவுக்கு டிராவல் பண்ணி மொட்டை போடுறதுக்கு பதிலா கொஞ்சம் தேடி பார்த்தா, பெரியவங்க கிட்ட விசாரிச்சு பார்த்தா தெற்க எங்கேயோ இல்லைன்னா தமிழ்நாட்டுல எங்கேயோ ஒரு இடத்துல பிராமணர்களுக்கும் குலசாமி கோவில்கள் இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு சிறப்பான கோவில் தான் இந்த தென்கரை மகாராஜா கோவில். பல பிராமண குடும்பங்களுக்கு இவர் குலசாமியா இருக்காப்ல. இன்னைக்கும் பல கிராமண குடும்பங்கள் தேடி இந்த சாஸ்தாவை கும்பிட்டுக்கிட்டு போயிட்டு இருக்காங்க. பிராமணர்கள் மட்டும் இல்லாம வேளாளர்கள், செட்டியார்கள், தேவமாறு, நாடார்கள், சில தலித் ஜாதிகள், இப்படி பல பேர் இந்த ஒரே சாமியை தங்களுடைய குலசாமியா வச்சிருக்கிறது ரொம்பவே ஒரு ஆச்சரியமான விஷயம். என்னடா இந்த ஒரே கோயில்ல இவ்வளவு ஆச்சரியமான விஷயங்கள் இருக்குதுன்னு தோணுதுல? இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்ல, பின்னால ஒரு ஸ்பெஷல் ஐட்டம் வருது பாருங்க. அதுக்கு முன்னால இந்த தென்கரை மகாராஜாவை பத்தி வீடியோ போட சொல்லி கமெண்ட் பண்ணியிருந்த முனியசாமி ப்ரோ, இம்பார்ட்டன்ட் கார்த்திக் ப்ரோ, கருத்த பாண்டி ப்ரோ, இவங்களுக்குலாம் ஒரு மிகப்பெரிய நன்றியை சொல்லிக்கிறேன். ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோஸ். சரி வாங்க நம்ம ஐயப்ப சாமியுடைய தம்பியுடைய கதையை பத்தி பார்க்கலாம். ஏய் நிறுத்து, என்னையா சொல்ற? சித்தூர் தென்கரை மகாராஜா கதைன்னு ஆரம்பிச்ச, நல்லாதான் இன்ட்ரோ கொடுத்த, இப்ப என்னடா ஐயப்ப சாமியுடைய தம்பின்னு ஆரம்பிக்கிற அப்படின்னு நினைச்சீங்கன்னா, கொஞ்ச நேரத்துக்கு முன்னால சொன்னேன்ல, இந்த கோயிலை பத்தி இதுவரை பார்த்த ஆச்சரியங்கள்லாம் ஒண்ணுமே இல்ல, ஒரு பெரிய ஐட்டம் பின்னால வருதுன்னு, அது இதுதான். ஆமா, ஐயப்ப சாமியுடைய தம்பி தாங்க நம்ம சித்தூர் தென்கரை மகாராஜாவா இங்க உட்கார்ந்துருக்காரு. இல்லையே, எங்கேயோ இடிக்குதே. ஐயப்ப சாமியுடைய தம்பி தான் தென்கரை மகாராஜான்னு வச்சுக்கிருவோம். ஆனா ஐயப்ப சாமிக்கு யாரையா தம்பின்னு ஒரு சந்தேகம் வருதுல. அது போக இந்த சாமிக்கு தென்கரை மகாராஜான்னு ஏன் பேர் வந்துச்சுன்னு தெரியணும்ல.
இந்த வீடியோ பார்க்குற பல பேருக்கும் கலியுக வரதன் ஐயன் ஐயப்ப சாமியுடைய கதை தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு. அவரோட கதைப்படி விஷ்ணு பகவான் பார்க்கடலை கடைஞ்சு கிடைச்ச அமிர்தத்தை அசுரர்களுக்கு கொடுக்காம அவங்கள ஏமாத்தி முழு அமிர்தத்தையும் தேவர்களுக்கு கொடுக்கணும்னு மோகினி அவதாரம் எடுத்தாரு. அந்த மோகினிக்கும் பரம்பொருள் சிவபெருமானுக்கும் பிறந்த புதல்வன் தான் ஐயப்ப சாமி. ஒரே குழந்தை தான், ஆண் குழந்தை இவங்களுக்கு பிறந்துச்சு. ரெண்டாவதா எதுவும் குழந்தை பிறந்த மாதிரி தெரியலையே, அப்புறம் எப்படி ஐயப்ப சாமிக்கு தம்பி வந்தாருன்னு தெரியணும்ல. சரி வாங்க பாப்போம். ஹரிஹரனுக்கு பிறந்த குழந்தை மணிகண்டன் பந்தல நாட்டு ராஜா ராஜசேகரன் கையில கிடைக்கும்படி பம்பா நதி கரையில விடப்படுறாரு. ஆண்டவன் சித்தப்படியே ராஜா மணிகண்டனை எடுத்து தன்னுடைய சொந்த மகனாக வளர்க்கிறார். இப்ப கதையில ஒரு ட்விஸ்ட். நம்ம எத்தனையோ படங்கள் பார்த்திருப்போம், கதைகள் கேட்டிருப்போம், புராண செய்திகளை பார்த்திருப்போம். இது எல்லாத்துலயும் குழந்தை பாக்கியம் இல்லாத ஒரு தாய் ஒரு குழந்தைய தத்தெடுத்து வளர்க்க ஆரம்பிச்சாங்கன்னா ஈ எறும்பு அண்டாம தோல்லையும் மாரலையும் போட்டு குழந்தையுடைய பாதம் கூட தரையில படாம பொத்தி பொத்தி தான் வளர்த்து வருவாங்க. ஆனா அவங்களுக்குன்னு ஒரு குழந்தை பிறந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, இவ்வளவு நாள் அவங்க வளர்த்து வந்த அந்த குழந்தை மேல இருக்கிற பாசம் குறைய ஆரம்பிக்கும், கொஞ்சம் கொஞ்சமா கரைய ஆரம்பிக்கும். தன் ரத்தம் தான், தன் வயிற்றில் பிறந்த குழந்தை தான் தனக்கு எல்லாம்னு மாறி போயிடுவாங்க. அதுக்கு அந்த அம்மாவை தப்பு சொல்ல முடியாது. இது தாய்மையின் குணம். தன் மகன் தான் அனைத்திலும் சிறந்தவனாக இருக்கணும்னு நினைக்கிறவதான் ஒரு உண்மையான அம்மா. இது சரியா தப்பா? இவ்வளவு நாள் பாசமா வளர்த்த ஒரு பையனுக்கு முக்கியத்துவம் கொடுக்காம தனக்கு பிள்ளை பிறந்த உடனே இப்படி மாறிடலாமான்னு நம்மளாம் யோசிப்போம். ஆனா ஒரு அம்மா இப்படிலாம் யோசிக்க மாட்டாங்க. தன் மகனுக்கு அவளால் என்ன செய்ய முடியுமோ, அவள் சக்திக்கு மீறி கூட என்னெல்லாம் செய்ய முடியாதோ அதை கூட செய்யணும்னு நினைப்பா ஒரு உண்மையான அம்மா. அப்படி ஒரு விஷயம் தான் ஐயப்ப சாமி கதையிலே நடக்குது. மணிகண்டனுக்கு ஒரு 10-13 வயசு ஆயிருது. அந்த சமயத்துல இவ்வளவு நாளா குழந்தை பாக்கியம் இல்லாத ராணியம்மா கர்ப்பம் தரிச்சு ஒரு ஆண் குழந்தைய பெத்தெடுக்கிறாங்க. அந்த குழந்தைக்கு ராஜராஜன் பேர் வைக்கிறாங்க. இந்த ராஜராஜன் தான் நம்ம தென்கரை மகாராஜா. ஓஹோ, அப்படின்னா அவரை ராஜராஜன் சாமினே கூப்பிட்டுருக்கலாமே, ஏன் தென்கரை மகாராஜான்னு கூப்பிடுறோம்? அதுபோக மணிகண்ட சாமி நம்ம ஐயப்ப சாமி தெய்வ பிறவி. தன்னுடைய அவதாரம் நோக்கம் முடிஞ்ச பிறகு சபரிமலையில ஜோதி உருவமா நின்னுட்டாரு. அதனால அவருக்கு கோயில் கட்டப்பட்டிருக்கு. சாமியா கையெடுத்து கும்பிடுறோம் அவரை. இந்த ராணிக்கு பிறந்த மகன் ராஜராஜன் அப்படி என்ன பண்ணிட்டாரு? இவர் ஒரு சாதாரணமான மானிட குழந்தை தானே. அது மட்டும் இல்லாம ஐயப்ப சாமிக்கு இழைக்கப்பட்ட அநீதிகளுக்கு ஒரு முக்கியமான காரணமே இந்த ராணியுடைய குழந்தை ராஜராஜன் தான். அப்படி இருக்கும்போது அவர் எப்படி சாமியை கும்பிடப்படுறாருன்னு பார்க்கணும்ல. இப்படி தனக்கும் ராணிக்கும் இன்னொரு குழந்தை பிறந்த அப்புறமா கூட பந்தல ராஜா தன்னுடைய முதல் மகன் மணிகண்டனுக்கு தான் முடிசூட்டணும்னு நினைக்கிறாரு. ஆனா அந்த சமயத்துல சொல்வார் சொல் கேட்டு ராணி அம்மா மணிகண்டனை இந்த அரியணை போட்டியிலிருந்து காலி பண்ணி தன்னுடைய மகனை உட்கார வைக்கணும்னு திட்டம் போடுறாங்க. அதனால இல்லாத ஒரு வயிற்று வலியை உண்டாக்கிக்கிட்டு வைத்தியரை வச்சு ஒரு பொய் சொல்றாங்க. ராணியோட இந்த தீராத வயிற்று வலி நீங்க ஒரே மருந்து, அது புளிப்பால் தான் அப்படின்னு சொல்ல போக ராஜா எவ்வளவோ முயற்சி செஞ்சும் புளிப்பாலை கொண்டு வர முடியல. ராணியோட திட்டப்படியே ஐயப்ப சாமி தானாக முன்வந்து காட்டுக்குள்ள புலிகளை தேடி போறாரு. மணிகண்டன் சாவா, ராஜராஜன் அரசாழ்வான்னு ராணி நினைச்சுக்கிட்டு இருக்கும்போது ஐயப்ப சாமி இந்திரனையும் தேவர்களையும் புலியாக்கி அது மேல உட்காந்து ராஜ்யத்துக்குள்ள வர்றாரு. இந்த தெய்வ தரிசனத்தை, இந்த அற்புதத்தை பார்த்ததுக்கு அப்புறமா ராணி அம்மா ஐயப்பங்கிட்ட மன்னிப்பு கேட்டு கெஞ்சுறாங்க. அவரே இந்த நாடை ஆளணும்னு கேட்டுக்கிறாங்க. ஆனா ஐயப்ப சாமி அவதாரம் நோக்கம் முடிஞ்சதுன்னு விடைபெற்று கொண்டு சபரிமலையில ஜோதியா போய் உட்கார்ந்துடுறாரு. இங்க இருந்துதான் நம்ம தென்கரை மகாராஜாவோட கதைக்குள்ள விரிவா போக போறோம். ராணியம்மா வயிற்றுல பிறந்து வளர்ந்த ராஜராஜன் அண்ணன் ஐயப்ப மேல கொள்ள பாசம் வச்சிருந்தாரு. ராமர் வனவாசம் போன செய்தி கேட்டு அண்ணன் ஏற முடியாத அரியணை தனக்கு வேண்டாம்னு ராமபிரானுடைய பாதுகைகளே ராசாவா நின்னு ஆட்சி செய்யணும்னு அண்ணனோட அடிதாங்கியை தன் முடிமேல ஏந்தி நாடு நகரம் காடு மலைன்னு சுத்தி வந்த பரதனை போல நம்ம கதையில வர்ற ராஜராஜன் ஆடம்பர வாழ்க்கையை உதறி ஆபரணங்களை எல்லாம் கழற்றி தன்னுடைய தாய் தந்தைய வந்து வணங்கி நிக்கிறாரு. மணிகண்டன் தான் போனா ராஜராஜன் வாரிசாக வந்து பந்தலத்தை ஆட்சி செஞ்சு நிப்பான்னு நினைச்சுக்கிட்டு இருந்த ராஜா ராஜசேகரன் கிட்டையும் ராணி கிட்டையும் சொல்றாரு, எனக்கு இந்த பட்டாபிஷேகம் நடக்கணும்னு தான் என்னுடைய அண்ணனை நாட்டை விட்டு இந்த பூமியை விட்டு அனுப்பணும்னு நாடகமாக நடிச்சிங்கம்மா. ஆனா என் அண்ணன் இல்லாத இந்த மண்ணுல நான் ஆழ்வதென்ன, வாழக்கூட செய்ய மாட்டேன்னு சொல்லிட்டு என்ன மன்னிச்சிருங்கன்னு சொல்லி ராஜராஜன் கிளம்பி போறாரு. சின்ன வயசுல இருந்தே தான் வளர்த்து வந்த குதிரை மேல ஏறி போய்கிட்டு இருக்காரு. ராஜாவும் ராணியும் எவ்வளவோ கெஞ்சி பார்த்தும் வனத்திலிருந்து கிடைத்த மகனாகட்டும் இந்த வயிற்றிலிருந்து பிறந்த மகனாகட்டும் அவங்கள விட்டு கிளம்பி போயிடுறாங்க.
இப்படி மலையாள தேசம் கடந்து நாஞ்சில் நாட்டுக்குள்ள, அதாவது கன்னியாகுமரியை தாண்டி வராரு ராஜராஜன். பாண்டிய நாடான நெல்லை சீமைக்குள்ள நுழைகிறாரு. வள்ளியூர் அருகே ராதாபுரம் தாலுகாவுக்குள்ள சித்தூர்ல பாயிற நம்பி ஆற்றுடைய தென்கரையில ஒரு மணல் திட்டு மேல வந்து உட்கார்றாரு ராஜராஜன். இப்படி நாடு தாண்டி அரச பதவி வேண்டாம்னு அணிகலன்கள் நகைகள் இதெல்லாம் உதறிட்டு குதிரையோட கிளம்பி வந்த நம்ம ராஜராஜன் இன்னும் தன்னுடைய உடைய மட்டும் ராஜாவுடைய உடையோடைய இந்த இடத்துக்கு வந்து சேர்ந்திருக்காரு. அதனால யார் அந்த இடத்துல அவரை பார்த்தாலும் உடனே இவர் ஒரு ராஜா குடும்பத்து ஆள் தான் அப்படின்னு ஈஸியா கண்டுபிடிச்சிட முடியும். இந்த அற்புதம் நடந்த அப்புறமா தான் இவருக்கு இப்படி நம்பியாற்றின் தென்கரையில இருக்கிற ஐயப்ப சாமியுடைய தம்பிக்கு தென்கரை மகாராஜான்னு பேர் கிடைக்குது. ஆஹா, என்ன அழகான பேர் இந்த சாமிக்குன்னு கொஞ்சம் பாருங்க. தென்கரை மகாராஜா. யார் இவருக்கு இப்படி ஒரு பேரை வச்சாங்கன்னு சொல்லி பார்த்தோம்னா, தேவாதி தேவர்கள் இந்த பேரை இவருக்கு வைக்கல, பெத்தெடுத்து வளர்த்தவங்களும் வைக்கல. ஒரு பெண் மாடு மேய்ச்சிக்கிட்டு இருந்த ஒரு பெண் தான் சாமிக்கு இந்த பேரை வச்சாங்க. சலசலன்னு ஓடிக்கிட்டு இருந்த நம்பியாற்றங்கரையுடைய தென்பகுதியில ராஜராஜன் ஏற்கனவே வந்து உட்கார்ந்துருக்காரு. அந்த சமயத்துல அந்த பகுதியில ஒரு பெண் மாடு மேய்ச்சிக்கிட்டு இருந்திருக்காங்க. அப்படி அவங்க மாடு மேய்ச்சிக்கிட்டு இருக்கும்போது மாடுகள்லாம் ஆத்த கடந்து இந்த பக்கத்துல இருந்து அந்த பக்கமா போயிருந்திருக்கு. அப்போ ஒரு கண்ணுக்குட்டி மட்டும் தென்கரையிலேயே தங்கிடுது. மற்ற மாடுகள்லாம் வடகரைக்கு போய் சேர்ந்துருது. இந்த சமயத்துல ஆத்துல திடீர்னு வெள்ளப்பெருக்கு ஏற்படுது. அதனால தென்கரையில தனியா நிக்கிற கண்ணுக்குட்டியால மாட்டு மந்தையோட போய் சேர முடியல. தன்னுடைய தாயையும் கூட்டத்தையும் சேர முடியலன்னு இந்த கண்ணுக்குட்டி கதற ஆரம்பிக்குது. அந்த பக்கத்துல நிக்கிற மாடுகளும் எப்படியாவது இந்த கண்ணுக்குட்டி நம்ம பக்கம் வந்து சேர்ந்துடணுமேன்னு சொல்லி கதற ஆரம்பிக்குது. இந்த சமயத்துல மாடு மேய்ச்சிக்கிட்டு இருக்கிற அந்த பொண்ணுக்கு ஒரே பதற்றமாயிருது. கன்றுக்குட்டி விவரம் தெரியாம ஒருவேளை ஆத்த கடக்கிறேன்னு சொல்லி ஆத்துக்குள்ள இறங்கிட்டா ஆத்தோட அடிச்சுட்டு போயிரும். அதனால கண்ணுக்குட்டியை காப்பாத்தி ஆகணும். எப்படியாவது இந்த மாட்டு மந்தை கூட அந்த கண்ணுக்குட்டியை சேர்த்தாகணும். அதுக்கு யாருக்கிட்ட உதவி கேட்கலாம்னு சொல்லி பார்க்கும்போது ஆத்தோட தென்கரையில உட்கார்ந்துகிட்டு இருக்கிற நம்ம ராஜராஜன் கிட்ட கன்றுக்குட்டியும் மாடுகளும் ஒண்ணு சேர்வதற்கு வழி செய்யுங்க ஐயா அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. அப்போது தன்னுடைய அண்ணன் ஐயப்ப சாமியை மனசுல நினைச்சுக்கிட்டு தன்னுடைய வலக்கரத்தை ஆத்த நோக்கி காட்டுறாரு ராஜராஜன். அந்த சமயத்துல ஆத்துல இந்த கண்ணுக்குட்டி கடந்து போறதுக்கு ஏதுவாக ஒரு வழி உண்டாகுது. ஆற்று நீர் அந்த பக்கமும் இந்த பக்கமும் பிரிஞ்சு நிக்குது. கண்ணுக்குட்டி ஓடோடி போய் தன்னுடைய கூட்டத்தோட சேர்ந்துருது. அப்போ இங்க நடந்த அந்த அதிசயத்தை பார்த்த மாடு மேய்க்கிற பெண் தென்கரையில மகாராஜா கோலத்துல உட்கார்ந்து இருக்கிற நம்முடைய ராஜராஜனை பார்த்து தென்கரை மகாராஜா சாமின்னு கையெடுத்து கும்பிட்டாங்கன்னு சொல்லப்படுது. அப்போத்திலிருந்து தென்கரை மகாராஜான்னு நம்முடைய ராஜராஜன் அழைக்கப்பட்டு இங்க அவருக்கு கோவில் அமைஞ்சிச்சுன்னு சொல்லப்படுது. இப்படி நம்பியாற்றுடைய தென்கரையில தன்னுடைய அண்ணன் ஐயப்ப சாமியை நினைச்சு தியான கோலத்துல உட்கார்ந்து இருக்கிற ராஜராஜனுக்கு அசரீரியாக ஐயப்ப சாமி வாக்கு கொடுக்கிறாரு. இந்த கோவில்ல உட்கார்ந்து இருக்கிற நீ என்னுடைய அம்சமாகவே இங்க உட்கார்ந்து இருக்கிற. உன்னை யாரெல்லாம் கும்பிடுறாங்களோ அவங்க எல்லாருக்கும் என்னுடைய அருள் உண்டு அப்படின்னு சொல்றாரு. இப்போ எந்த கோயிலும் இல்லாத ஒரு வினோதமான விஷயத்தை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும். இந்த கோயில இருக்கிற மகாராஜா படத்தை நல்லா கவனிச்சீங்கன்னா அவர் கையில ஒரு வேல் இருக்குது. ஒருவேளை இந்த மகாராஜா வேலாயுதம் தாங்கிய முருகப்பெருமானுடைய அவதாரமா இருப்பாரான்னு நம்ம குழம்ப வேண்டாம். இவருடைய கையில இருக்கிற வேலுக்கு பின்னாலையும் ஒரு கதை இருக்குது. இந்த சாஸ்தா கையில இருக்கிற வேலுக்கும் இவர் கோயில்ல இருக்கிற தேருக்கும் காரணமா இருக்கிறது நம்பியாறு. சித்தூர்ல நம்பியாற்றுடைய தென்கரையில மகாராஜா உட்கார்ந்துருக்காப்ல. இப்படி அவர் கோயிலுக்கு முன்னால ஓடுற இந்த நம்பியாறு எங்க இருந்து உருவாகி வருதுன்னு பார்த்தா மகேந்திரகிரி மலையில உருவாகி ஓடி பாஞ்சு வந்து திருக்குறுங்குடி, ஏர்வாடி, சிறுமலஞ்சி தாண்டி இங்க சித்தூரை கடந்து ஆற்றாங்கரை பள்ளிவாசல் பகுதியில போய் கடல்ல கலக்குது இந்த நம்பியாறு. சரி, ஆறு அது பாட்டுக்கு ஓடுது. அது எப்படி இந்த மகாராஜாவுடைய வேலுக்கும் தேருக்கும் காரணமாச்சுன்னு சொல்லி பார்த்தா முன்னொரு காலத்துல திருச்செந்தூர் கோவிலுக்கு கொடிமரம் செய்வதற்காக மிகப்பெரிய மரத்தை தேடி 3 குழுக்களாக பிரிஞ்சு மலைப்பகுதிகளில் மரம் வெட்ட போறாங்க. அப்படி மரம் வெட்ட போன 3 குழுவுல ஒரு குழு திருக்குறுங்குடி மலைப்பகுதிக்கு போய் அங்கே ஓங்கி உயர்ந்து வளர்ந்திருந்த ஒரு மரத்தை வெட்டுறாங்க. அந்த மரத்தை வெட்டி இந்த நம்பி ஆத்துல அவங்க போட்டு விடுறாங்க. ஏன் மரத்தை வெட்டி ஆத்துக்குள்ள போடணும்னா சரியான மலைப்பகுதியில இந்த மரம் வெட்டப்படுது. அந்த இடத்துல இருந்து திருச்செந்தூர் கோவிலுக்கு இந்த மரத்தை சுமந்து வர்றதோ வண்டியில கட்டிட்டு வர்றதோ மிகவும் கஷ்டமான விஷயம். அதனால வழியில ஓடிக்கிட்டு இருக்கிற இந்த நம்பி ஆத்துக்குள்ள மரத்தை தூக்கி போட்டுட்டா இந்த ஆத்தோட வெள்ளத்திலேயே அந்த மரமானது அடித்து செல்லப்படும். அப்படி வர்ற வழியில இந்த மரத்தை தடுத்து நிப்பாட்டி கோயிலுக்கு கொண்டு போயிடலாம் அப்படின்னு அவங்க திட்டம் போட்டிருந்தாங்க. அதே மாதிரியே நம்பியாத்துல அந்த மரம் விடப்படுது. அழகாக நம்பியாற்றுடைய வெள்ளத்திலே அந்த மரமானது அடிச்சு வந்துகிட்டே இருக்கு. அப்படி வந்த மரம் இந்த சித்தூர்ல தென்கரை மகாராஜா கோவில் பக்கத்துல இருக்கிற ஒரு ஆலமரத்துடைய வேர்ல தட்டி நின்றுது. எவ்வளவோ இவங்க முயற்சி செஞ்சு பார்த்தோம். அந்த ஆலமரத்து வேர்ல இருந்து இந்த மிகப்பெரிய மரத்தை மீட்டெடுத்து மீண்டும் நதியுடைய வெள்ளப்போக்குல செலுத்த முடியாம போயிருது. அதனால ஏதாவது தெய்வ குத்தம் நடந்துருச்சான்னு சொல்லி சோதிச்சு பார்க்கறதுக்காக
கேரளாவில இருந்து நம்பூதிரிகளை எல்லாம் கொண்டு வந்து குறி போட்டு பாக்குறாங்க. இப்போ ஆத்துல இந்த மரம் மேற்கொண்டு செல்ல முடியாம நின்று இருக்கிற இடம் எந்த இடம்னு பார்த்தா ஐயப்ப சாமியுடைய தம்பி குடிகொண்டிருக்கின்ற இந்த கோவில் அமைந்திருக்கின்ற இடம். இந்த கோயில்ல இருக்கிற சாமி தன்னுடைய இருப்பை இந்த உலகத்துக்கு காட்டணும் அப்படிங்கிறதுக்காக இந்த திருவிளையாடலை பண்றாரு. இந்த ராஜராஜன் சாமியை இனிமேல் நம்ம எல்லாரும் மகாராஜேஸ்வரர் அப்படின்னு கும்பிடணும்னு சொல்றாரு. இது போக திருச்செந்தூர்ல முருகப்பெருமானுடைய கையில இருக்கின்ற ஒரு வேலை கொண்டு வந்து இந்த ராஜராஜ சாமியுடைய கையில கொடுக்கணும்னு சொல்லப்படுறாரு. அதுபோக திருச்செந்தூர் கோவில் நிர்வாகிகள்லாம் இந்த சாஸ்தா கோவிலுக்கு வந்து சாமி கிட்ட உனக்கு ஒரு மிகப்பெரிய கோவிலை கட்டுறோம், உனக்குன்னு ஒரு தேர் உண்டாக்குகின்றோம், இந்த இடத்துல உனக்கு வருஷா வருஷம் திருவிழா எடுக்கிறோம் அப்படின்னு உறுதி கொடுக்குறாங்க. அதுக்கப்புறமா ஆலமரத்துடைய வேர் தட்டி கிடந்த அந்த மரத்தை போய் மெதுவா தட்டுறாங்க. அந்த மரம் தானாகவே தன்னுடைய வழியை மாத்திக்கிட்டு ஆத்தோட போக்குல போக ஆரம்பிச்சுன்னு சொல்றாங்க. இந்த சம்பவத்தால தான் திருச்செந்தூர் முருகப்பெருமானுடைய கையில் இருக்கிற வேளானது இங்கே குடிகொண்டிருக்கின்ற தென்கரை மகாராஜாவுடைய கையில வந்து நிக்குது. அதுபோக ஏற்கனவே சொன்ன மாதிரி வருஷா வருஷம் இந்த கோயில்ல தேரோட்டம் நடக்குது. மாசி மாசம் திருச்செந்தூர்ல திருவிழாவுக்கு கொடியேற்றம் நடக்கும் போது அதே நாளிலே இந்த கோவிலிலே தேரோட்டத்திற்கு கொடியேற்றம் நடக்கிறது. பங்குனி உத்திரத்துல தென்கரை மகாராஜா கோயில நடக்கக்கூடிய தேரோட்டத்துக்கு ஒரு மாசத்துக்கு முன்னாலேயே மாசி மாசம் திருச்செந்தூர் கோவில்ல எப்போ திருவிழாவுக்கு கொடியேற்றுறாங்களோ அப்பவே கொடியேற்றிடுறாங்க. இது போக இந்த கோயில்ல வன்னி குத்து அப்படின்னு ஒரு விசேஷம் கடைபிடிக்கப்படுது. இந்த விசேஷத்தின் போது சாமியாடி வர்றவர் ஒரு சின்ன ஆட்டுக்குட்டிய நல்ல கூர்மையான ஒரு வேல் கம்புல குத்தி தூக்கி பிடிச்சிட்டு ரொம்ப தூரம் அருள் வந்து ஓடி வருவாரு. அப்படி வந்தவர் கடைசியா மாடசாமியுடைய சன்னதி முன்னால அந்த ஆட்டுக்குட்டியை போட்டு வேல் குத்தி கிழிச்சிருந்த அதோடைய காயத்துல திருநீரையும் கொஞ்சம் மஞ்சளையும் போடுவாரு. ரொம்பவே அதிசயமா இவ்வளவு நேரம் குத்துப்பட்டு கிடந்த அந்த ஆட்டுக்குட்டி எழுந்து அது பாட்டுக்கு நடந்து போயிருமா. அடுத்த வருஷம் காவல் தெய்வங்களுக்கு இந்த கோவில்ல முதல் பலி கொடுக்கும் போது இந்த ஆட்டுக்குட்டியை தான் பலி கொடுப்பாங்கன்னு சொல்லப்படுது. இது போக தென்கரை மகாராஜா கோவில்களை சுத்தி அதில் இருக்கின்ற காவல் தெய்வங்களை பத்தி நிறைய கதைகள் சொல்லப்படுது. அதுல ஒரு குறிப்பிட்டு சொல்லும்படியான மிக சிறப்பான கதை தான் வன்னியன் வன்னிச்சி கதை. அந்த கதையை இந்த வீடியோல சேர்த்தோம்னா மிகப்பெரிய வீடியோ ஆயிரும். அதனால இந்த வன்னியசாமி கதையை பத்தி இன்னொரு வீடியோ போடுறேன். இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுங்க. இதே மாதிரி உங்களுடைய குலசாமிகள் உங்களுக்கு பிடிச்ச கோவில்களை பத்தி வீடியோக்கள் போடுறதுக்கு இந்த வீடியோடைய கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இதே மாதிரியான ஆன்மீக தகவல்களை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக்